வணக்கம்ங்க. இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினி இட்லி வந்து தாளிச்சேன். நான் எப்படி செஞ்சேன்னு சொல்றேன். கொஞ்சம் மாவுல வந்து நம்ம எப்பயுமே பணியாரத்துக்கெல்லாம் தாளிச்சு கொட்டுவோம்ல, அந்த மாதிரி கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் தாளிச்சு கொட்டி கலக்கி மினி இட்லி சுட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊத்தி வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மினி இட்லி போட்டுக்கலாம். போட்டு இட்லி பொடி, மிளகாய் பொடி, உப்பு போட்டுக்கலாம் லைட்டா. போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இதை நீங்க நெய்யில தாளிச்சாலும் நல்லா இருக்கும், தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்கும், நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்கும். ஒரு பெரட்டு பெரட்டி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இது ரொம்ப நாளா தம்பி கேட்டுட்டே இருந்தான். எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப நாளா செய்யவே இல்லை மினி இட்லி. எப்பயும் இட்லி சுடுறோம், இது வந்து முதல்ல அடிக்கடி செஞ்சு சாம்பார் இட்லி எல்லாம் போட்டு கொடுப்பேன். இப்போ ஏன்னா செய்யாம விட்டுட்டேன். அப்புறம் சரி இன்னைக்கு கேட்டுட்டே இருக்கானேன்னு சொல்லி இன்னைக்கு செஞ்சுட்டேன். டிஃபனுக்கும் பேக் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. மாசி திருவிழா வந்து நடந்துச்சு, தேர் திருவிழா முத்தூர் கோவில். நாங்கள் எப்பயுமே அங்கே தான் போவோம். மாதம் மாதம் கோயிலுக்கு போவேன். அங்கே வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரின்ட்டு போயிருந்தோம். தேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இதாக இருந்தது, நல்ல விசேஷமா இருந்தது. நம்ம மெயினாக அன்னதானத்துக்கு தான் வந்து அடிச்சு பிடிச்சி போகணும்னு போனால் கடைசியில் அன்னதானம் கிடைக்கல. அங்கே போய் பார்த்தோம். அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, இனி யாருக்கும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி என்னடா இப்படி அடிச்சு பிடிச்சி வந்து கடைசியில் அன்னதானம் சாப்பிட முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு சரி நாங்களும் விட்டோங்க. அந்த அன்னைக்கு ஒரு விரதம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கும்மியாட்டம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு சரின்னு வந்துட்டோம். நைட்டு கோயிலே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் காலையில ரொட்டீன் பாருங்க. ஹாய்ங்க, இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஸோ காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிக்கு கஞ்சி வச்சாச்சு. எங்களுக்கு நைட் சுற்ற இட்லி இருக்குது, அதனால மதியத்துக்கு சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் சூப்பரா இருக்கு. மணி 8 போகுது, ஆனா இன்னுமே வெயில் வரல, மழை வர மாதிரி நல்லா இருக்குது கிளைமேட் பாருங்க. சரிங்க, பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா பாட்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. செடியில பூலாம் நல்லா பூக்குது சொல்லியிருந்தேன். உரம்லாம் எது இல்லை, நம்மளோட வீட்டோட வேஸ்ட் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லா. நல்லா மொக்கு எடுத்திருக்கு. இங்க பாருங்க, பாவக்காய் இருந்துச்சு, இதுல பாவக்காய் செடி பூரா காஞ்சிருச்சு, அதனால எடுத்து போட்டு பாட்டி வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ரோஸ் வந்து எப்படி பூத்திருக்குன்னு. மல்லிகைப்பூ பாத்தீங்கன்னா அரும்பு எடுக்குது. ரோஸ் பாத்தீங்களா எத்தனை மொக்கு வந்திருக்குன்னு. இதுல எவ்வளவு மொக்கு வந்திருக்குன்னு. இதுக்கெல்லாம் கூட அதிகமா கிச்சன் வேஸ்ட் போடுறது இல்ல, நான் இதுக்கெல்லாம் போட்டிருக்கோம் முல்லை பூக்கெல்லாம். நீக்கலாம் அந்த கேட்டு அப்படியே வர வேண்டியதானே. இங்கேயும் ஒரு மல்லிப்பூ இருக்கு, இதுவும் இப்பதான் அரும்பு எடுக்குது. ஆக்சுவலி இது பெரிய செடி ஆயிருக்கணும், அதுக்குள்ள பாவக்காய் வந்து இதுகிட்ட வந்துருச்சு. இங்க பாருங்க, அங்க ஒரு ரோஸ் செடி எப்படியோ தப்பிச்சிருக்கு, காஞ்சு நின்னுது, இப்ப வந்து நல்லா கொழுந்து விட்டு வருது. இங்க பாத்தீங்களா எப்படி வந்து பூத்துருக்குன்னு, எவ்வளவு மொக்கு எடுத்திருக்குன்னு. கிளைமேட் வந்து நல்லா இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் எல்லாம் நிறைய வருது. அங்க ஒரு ஆள் குரங்கு வித்த காமிக்கிறது காலையிலேயே. தக்காளி பழம் தான் நல்லா, என்ன சொல்றது, ஆப்பிள் காயா நல்லா காய்க்குது, பெருசு பெருசா பெருசு பெருசா. ஸோ இங்க பாருங்க கத்திரிக்காய் சின்னதா இருந்துச்சு, ஒரு 2 நாள் தான் பறிக்காம மட்டும். எவ்வளவு பெரிய கத்திரிக்காய் ஆயிருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் மருந்தெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம விடுற தண்ணி தான். இதுக்கெல்லாம் அவ்வளோ வேஸ்ட் உரம்லாம் எதுவுமே போடுறது இல்ல. பூச்செடிக்கு மட்டும்தான் நான் பார்த்து பார்த்து போடுறேன், மற்றபடி இதுக்கெல்லாம் போடுறது இல்லை. முருங்கைப்பூ பாருங்க எப்படி நல்லா முருங்கை மர பூ எடுத்து நல்லா காய் வந்து காய்ச்சிருக்கு. முருங்கைக்காய் காய்க்குது. இது என்னது, ஏன் வெட்டி விட்டீங்களா? அது சுக்குட்டி கீரையா? அங்க இருந்தது, நான் மிளகா செடியாக்குன்னு நினைச்சேன். கரிஞ்சுக்குட்டி கீரையில இப்படி வருமா? சரி சரி. ஏன் அப்புறம் தூக்கி போட்ட, சட்னியாவது அரைச்சிருக்கலாம். சரி போ, நானே
இன்னைக்கு நம்மளுக்கு என்னென்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, சாரி ப்ரீ ப்ளீட்டிங் ஒண்ணு வந்திருக்கு. அதை வந்து ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஒரு 8:30 மணிக்கு நம்ம கொடுத்து விடணும். தாராபுரம் போறவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்க கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க. சோ அதனால இப்ப அந்த வேலையை பார்க்க போற. வீட்டுல பாருங்க, காலையில எந்திரிச்சா இப்படிதான் ஒரே கத்திட்டு தான் இருப்பாங்க. கம்மல் கழட்டி வச்சுட்டு காது வலிக்குதுன்னு சொல்லி. அப்புறம் இன்னைக்கு என்ன வேலை இருக்கு? வீட்டு வேலை பாத்தீங்கன்னா மதியானம் சாப்பாடு செய்யணும். அம்மா அப்பா வர்றாங்க அப்படின்னா ஏதாவது சாப்பாடு செய்யலாம். அப்படின்னு ஹேர் பேக் வந்து ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து ரெகுலரா முடி வந்து சாஃப்டா இருக்கிறதுக்கு ஒரு ஹேர் பேக் போடுவேன். அதுவும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கோட ரொட்டீன் நம்ம பார்க்கலாம். சாரி ப்ரீ ப்ளீட்டிங் இதை பத்தி ஏதாவது டீடைல் வீடியோ வேணும்னா எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பத்தி உங்களுக்கு டீடைல் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இல்ல அப்படின்னு நம்ம பிளாக்லயே பாத்துக்கலாம். ஏதோ 1-2 டிப்ஸ் நான் வந்து சொல்றேன். சாரி மடிப்பெடுத்து கொடுத்து விட்டாச்சுங்க. அந்த வேலை முடிஞ்சது. இப்ப சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் இட்லி உப்புமா தாளிச்சேன். தோசை சுட வேண்டியது இவருடைய பொறுப்பு. சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவருங்க தோசை எப்படி சுட்டுட்டு இருக்காரு. ஆஃப் பண்ணு போது வெந்துக்கு. அந்த பாலை தூக்கி தோசைக்கல் மேல வச்சுட்டு வந்துரு. பால் குண்டாவை. இனி வந்து மாவு தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பா. எண்ணெயெல்லாம் எடுத்து அங்க வச்சிரு. வந்து அடுப்படியில தொடச்சிட்டு இந்த வீடு கூட்டி எடுக்கணும். எல்லாம் சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அல்வாவா எடுத்துப்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இங்க எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு பாருங்க. துவைக்கிற துணி இவ்வளவு துணி இருக்கு. இதெல்லாம் போய் துவைக்கணும். எப்ப துவைக்கிறதுன்னு தெரியல. வேலையை நினைச்சாலே அப்படியே இதாகுது. ஒரு நாள் வெளியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை செய்யறதுக்கா வேலையை நினைச்சாலே நம்மளுக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், கிளீன் பண்ணணும். வீடெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. சப்பா சரி, ரெகுலர் ரொட்டீன் இதுதானே. பாருங்க, இட்லி உப்புமா, சாப்பாடு, நைட் அரைச்ச தக்காளி சட்னி எல்லாம் இருக்குது. தம்பியும் வர்றான். ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம் நாங்க இன்னைக்கு. இதுக்கப்புறம் ஹேர் பேக் உங்களுக்கு சொல்றேன். தம்பிக்கும் போடுற ஹேர் பேக் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சும்மா வீட்டுல இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறதான். அப்ப இட்லி உப்புமா யாருக்கும்பா? நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் சரி, இவையெல்லாம் காலி பண்ணா எந்திரிக்க கூடாது சொல்லி இட்லி உப்புமா சாப்பிட்டுருணும். வர வரன்னு போயிடும். ஹேர் பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டர் தான். இன்னைக்கு வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து முடியை நல்லா ஷைனிங் பண்ணும். உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து இதுல கிடைக்கும். இது போடுறதுனால முடி ஏதாவது ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பயமே வேண்டாம். நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் முடி நல்லா சாஃப்டா இருக்குது. அடிக்கடி இந்த வெடிச்ச மாதிரி ஆயிடுது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கடி போடும்போது முடி நல்லா ஸ்மூத் ஆகும். இந்த பட்டர் வந்து கொஞ்சமா எடுத்துட்டு குப்பைமேனி, வெட்டி வேறு பொடி 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேப்பிலை பொடியா கிடைச்சாலும் போடுங்க. நான் வந்து வேப்ப எண்ணெய் வச்சிருக்கனால அது கொஞ்சமா இதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷாம்பு, நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்புவே நீங்க வந்து உள்ள போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பட்டரை நல்லா கை சூட்லயே வந்து நல்லா கரைக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ டேண்ட்ரஃப்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த வேப்பெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். இல்லை வேப்பிலை பொடி போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட் மாதிரி கூட பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள நல்லா தலையில பார்த்தீங்க அப்படின்னா தலையிலையும் படுற மாதிரி, முடியிலையும் நல்லா படுற மாதிரி, அதாவது ஒரு ஸ்மூத்தனிங் ஸ்ட்ரைட்டனிங்க்கு பேக் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரிதான். தலையிலையும் பட்டுச்சு அப்படின்னா பொடுகு எல்லாமே அந்த வேப்பிலை கசப்புக்கு, வெட்டி வேறு பொடிக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நல்லா இருக்கும். ஆனா சளி எல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு ஆயில் பாத் எடுத்தா சளி பிடிக்கும்ன்ற மாதிரி இது வந்து சளி எல்லாம் பிடிக்காது. இப்ப நான் தடவரம் பாத்தீங்களா, எனக்குமே அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பேக் எல்லாம் போடும்போது எனக்கு பிடிக்காது. ஆயில் வச்சு நான் குளிச்சேன் அப்படின்னா எனக்குமே சளி காய்ச்சல் வரும். இப்ப இந்த மாதிரி முடிக்கும் நல்லா தடவணும். நல்லா தலைக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா தடவிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேண்ட்ரஃப் எல்லாமும் கிளியர் பண்ணி கொடுத்துரும். முடியும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தனிங் பண்ண எஃபெக்ட் இருக்கும். நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் அப்ளை பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு உங்ககிட்ட ஸ்ட்ரைட்னர் இருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அப்படியே ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு நேச்சுரல் ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து இதுக்கு இருக்கும். ஸோ நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் முடியெல்லாம் நிறச்சி போகல, எதுவும் ஆகல, நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம டேண்ட்ரஃப்க்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு வெண்ணெய் தயிர்லாம் வந்து அப்ளை பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. நம்ம தலைக்கு அப்ளை பண்ணோம்னா அதெல்லாம் வராது. ஸோ தம்பிக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்க மாதிரி இருந்துச்சு. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இதை தான் நான் வந்து போடுறேன். அவனுக்கு கொஞ்சம் வேப்பெண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ரண்ட்ல
முடி வந்து கட் பண்ணாம விட்டுக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் டேண்ட்ரஃப் ஜாஸ்தியா இருக்க மாரி இருக்கு. அதனால அந்த இடம் மட்டும் நல்லா அப்ளை பண்றேன் பாருங்க. அவனுக்கு அப்ளை பண்ணிட்டு குளிக்க வச்சுருவேன். 2 பேரும் ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு இங்க பாருங்க இந்த மரத்தை நேரு புடிச்சு கட்டி விடுறதுக்காக நின்றுகிட்டு இருக்கிறோம். பேக் அப்ளை பண்ணி பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். நீ துணி துவைக்கணும். இந்த இதை மட்டும் நேர் இழுத்து கட்டிட்டு நம்ம வந்து துணி துவைச்சிட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும் தம்பி. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா இழுத்து கட்டிக்கலாம். அவ்வளோ நுனியில் இழுக்க இது பண்ணக்கூடாது. அது அப்படி தான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிப்பாரு. இது ஒன்றே போதும். அங்கே முருங்கை மரத்துக்கு இழுத்து கட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கு. அதே மாதிரி பேக் அப்ளை பண்ணிட்டு தலைக்கு பின்னி போடுறது, கொண்டை போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் விரிச்சு தான் போட்டிருக்கணும். ஏன்னா இது ஸ்மூத்தனிங், ஹெர்பல் ஸ்மூத்தனிங். அதனால நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு வேலை செய்கிறேன். இல்லை உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை, முடி நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இப்போ என்னோட ஹேர் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்குது. நல்லா நீங்க ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஹெர்பலா வந்து வீட்லயே என்ன பண்ணோம் அப்படிங்கறதும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன்.